அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றாலே வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டம் மட்டுமே இருக்கும் என்றோ கஷ்டம் மட்டுமே இருக்கும் என்றோ சொல்ல முடியாது. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள், மனதில் ஆழமாக பதியும் அனுபவங்கள், ஒரு விஷயத்தின் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல் ஆகியவை முக்கியமான இடத்தை பெறுகின்றன. திருவாதிரை 27 நட்சத்திரங்களில் 6வது நட்சத்திரம். இது முழுமையாக மிதுன ராசியில் அமைந்துள்ளது. இதன் நட்சத்திர அதிபதி ராகு, அதிதேவதை ருத்ரன். அதனால் திருவாதிரையை பற்றி பேசும்போது வெறும் பணம், திருமணம், அதிர்ஷ்டம் என்று மட்டும் பார்த்தால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த நட்சத்திரத்தின் முக்கியமான தன்மை மாற்றத்திற்கு பிறகு உருவாகும் புதிய நிலை. வாழ்க்கையில் ஒரு விஷயம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போனாலும் அதிலிருந்து வேறு பாதையை கண்டுபிடித்து மீண்டும் தங்களை உருவாக்கிக் கொள்ளும் மனநிலை இவர்களிடம் காணப்படலாம். சில திருவாதிரைக்காரர்களுக்கு இளம் வயதிலேயே குடும்ப பொறுப்பு வரலாம். சிலருக்கு படித்தது ஒன்றாகவும் செய்யும் வேலை வேறாகவும் அமையலாம். சிலர் ஒரு தொழிலை விட்டுவிட்டு முற்றிலும் வேறு துறையில் நல்ல நிலைக்கு வரலாம். ஆனால் இவை திருவாதிரையில் பிறந்த எல்லோருக்கும் கட்டாயமாக நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஒருவருடைய முழு வாழ்க்கையை தீர்மானிப்பது நட்சத்திரம் மட்டுமல்ல, லக்னம், கிரக நிலைகள், தசை, புக்தி ஆகியவற்றையும் சேர்த்துத்தான் தனிப்பட்ட பலனை பார்க்க வேண்டும். அதனாலதான் இந்த தொடரில் பயமுறுத்தும் பலன்களையோ, இந்த வயதில் கண்டிப்பாக இது நடக்கும் என்ற ஆதாரமில்லாத வாக்குறுதிகளையோ சொல்ல போறதில்லை. திருவாதிரையின் இயல்பு என்ன? இவர்களுடைய உண்மையான பலம் எது? எந்த குணம் இவர்களுக்கே தடையாக மாறக்கூடும்? ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையில் என்ன வேறுபாடு காணப்படலாம்? திருமணத்திலே எந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும்? பணம் எந்த இடத்தில் தங்கும், எந்த இடத்தில் தவறலாம்? வேலை, தொழில் இரண்டிலே இவர்களின் இயல்புக்கு எந்த மாதிரியான துறைகள் பொருந்தும்? திருவாதிரையின் முதல் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை என்ன வேறுபாடு? மிக முக்கியமாக இவர்களுக்கு நல்ல காலத்தை எப்படி கணிக்க வேண்டும்? எந்த தசை நடக்கிறது என்பதை மட்டும் பார்த்தால் போதுமா? அல்லது ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டுமா? இவை அனைத்தையும் ஒவ்வொரு பகுதியாக தெளிவாக பார்க்க போகிறோம். திருவாதிரையில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பார்த்து உங்கள் முழு எதிர்காலத்தையும் முடிவு செய்து விடாதீர்கள். ஏனெனில் திருவாதிரையின் அடிப்படை கருத்தே அழிவில் முடிவது அல்ல. ஒரு பழைய நிலை முடிந்த பிறகு அதிலிருந்து புதிய நிலை உருவாவதுதான். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் உண்மையான தன்மையிலிருந்து முதலில் ஆரம்பிப்போம். பகுதி 1, திருவாதிரை நட்சத்திரத்தின் உண்மையான தன்மை. திருவாதிரை முழுவதும் மிதுன ராசிக்குள் அமைந்த நட்சத்திரம். மிதுனத்தின் அதிபதி புதன், நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. இந்த 2 தன்மைகளும் சேரும் போது புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், காரணத்தை ஆராய வேண்டும், மற்றவர்கள் கவனிக்காத விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு உருவாகலாம். திருவாதிரைக்காரர்களிடம் ஒரு கேள்விக்கு சாதாரணமான பதிலை சொன்னால் மட்டும் போதாது. அது ஏன் அப்படி, இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று உள்ளே சென்று தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். இதனால் கணினி சார்ந்த பணி, தகவல் தொடர்பு, ஆய்வு, கணக்கு, இயந்திரம், மருத்துவ ஆராய்ச்சி, பழுது கண்டுபிடித்தல் போன்ற சிக்கலை புரிந்து கொண்டு தீர்வு காண வேண்டிய வேலைகளில் இவர்களின் திறமை வெளிப்படலாம். இவர்களுடைய பேச்சிலும் ஒரு தன்மை இருக்கும். பிடிக்காத விஷயத்தை சுற்றி வளைத்து பேசுவதை விட நேராக சொல்லிவிடக்கூடும். சொல்வது உண்மையாக இருந்தாலும் அதை சொல்லும் விதம் கடுமையாக இருந்தால் எதிரில் இருப்பவருக்கு காயம் ஏற்படும். இதை கட்டுப்படுத்தினால் பல உறவுகளை பாதுகாக்க முடியும். திருவாதிரையின் அதிதேவதை ருத்ரன். அதனால் இந்த நட்சத்திரம் மாற்றம், தீவிரம், பழையதை உடைத்து புதியதை உருவாக்குதல் போன்ற கருத்துக்களுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. இதன் பொருள் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் அழிவு ஏற்படும் என்பதல்ல. பொருந்தாத வேலை முடிந்து வேறு நல்ல துறைக்கு செல்வதும் மாற்றம்தான். நஷ்டம் தரும் தொழிலை நிறுத்தி புதிய முறையில் தொடங்குவதும் மாற்றம்தான். பல வருடமாக இருந்த தவறான பழக்கத்தை விட்டுவிடுவதும் மாற்றம்தான். திருவாதிரைக்காரர்களுக்கு முக்கியமான பலம் இதில்தான் இருக்கிறது. ஒரு முறை உண்மை புரிந்துவிட்டால் பழைய முறையை மாற்றுவதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனால் ராகுவின் தன்மை காரணமாக புதிதாக தெரியும் எல்லாவற்றையும் பெரிய வாய்ப்பு என்று நினைக்கக்கூடாது. குறிப்பாக விரைவாக பணம் கிடைக்கும் என்று சொல்லப்படும் திட்டங்கள், முழுமையாக புரியாத முதலீடுகள், அதிக வாக்குறுதி கொடுக்கும் மனிதர்கள் ஆகியவற்றை சரிபார்க்காமல் நம்புவது தவறு. இவர்களுக்கு அறிவு அதிகமாக இருந்தாலும் மனதில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டால் ஒரே விஷயத்தை பல கோணங்களில் யோசித்து முடிவு எடுக்க தாமதமாகலாம். அப்போது உண்மை என்ன, ஆதாரம் என்ன, தங்களுக்கு தேவையானது என்ன என்ற 3 விஷயங்களை மட்டும் பிரித்து பார்த்தால் தெளிவு கிடைக்கும். திருவாதிரைக்காரர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாததற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது.
ஒரு விஷயத்துல இவர்களுக்கு உண்மையான ஆர்வம் வந்துவிட்டா மற்றவர்கள் மேலோட்டமா தெரிந்து கொள்ளும் விஷயத்தையே இவர்கள் ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த அறிவை சரியான தொழிலுடன் இணைத்து விட்டால் அதுவே இவர்களுடைய பெரிய பலமாக மாறும். திருவாதிரைக்காரர்களின் அடிப்படை தன்மையை ஒரு வரியில் சொன்னால், மற்றவர்கள் பிரச்சனையை மட்டும் பார்க்கும் இடத்தில் அந்த பிரச்சனை ஏன் வந்தது என்பதை கண்டுபிடித்து அதை மாற்ற முயற்சி செய்பவர்கள். இந்த குணத்தை சரியான இடத்தில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களே பின்னாளில் இவர்களின் மிகப்பெரிய அனுபவமாகவும் பலமாகவும் மாறும். பகுதி 2. திருவாதிரைக்காரர்களின் உண்மையான குணம். திருவாதிரையில் பிறந்தவர்களை முதல் சந்திப்பிலேயே முழுமையாக புரிந்து கொள்வது சுலபமல்ல. வெளியே கலகலப்பாக பேசினாலும் மனதில் நடக்கும் எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு மனிதர்களை கவனிக்கும் பழக்கம் இருக்கும். ஒருவர் தங்களிடம் ஒரு விதமாகவும் மற்றவர்களிடம் வேறு விதமாகவும் நடந்து கொண்டால் அதை விரைவாக கவனித்து விடுவார்கள். அதனால ஒருவரை நம்புவதற்கு முன்பு அவர் தொடர்ந்து எப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்றதை பார்ப்பாங்க. இவர்களிடம் இருக்கிற முக்கியமான குணம் கேள்வி கேட்பது. குடும்பத்துல பல வருடங்களாக ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுல காரணமில்லை என்று தெரிந்தால் மாற்ற வேண்டும் என்று நினைப்பாங்க. இதனால் சில நேரங்களில் பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படலாம். திருவாதிரைக்காரர்களுக்கு கட்டுப்படுத்தப்படுவது பிடிக்காது. வேலை செய்யும் முறையை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் ஒருவர் கண்காணித்துக் கொண்டே இருந்தால் அந்த இடத்தின் மீது விருப்பம் குறைந்துவிடும். தங்களுடைய அறிவை பயன்படுத்த சிறிது சுதந்திரம் கிடைக்கும் இடத்தில்தான் திறமை நன்றாக வெளிப்படும். இவர்கள் தவறு செய்தால் அதை மற்றவர் சுட்டிக்காட்டுவதற்கு முன்பே உள்ளுக்குள் பல முறை யோசித்திருப்பார்கள். ஆனால் எல்லோரிடமும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு மதிப்புள்ள ஒருவர் தனியாக எடுத்துச் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். கூட்டத்தின் முன்பு அவமானப்படுத்தினால் எதிர்ப்பு அதிகமாகும். இவர்களுடைய கோபம் சில நேரங்களில் வார்த்தையாக வெளிப்படும். எதிரில் இருப்பவரின் பலவீனம் என்ன என்பது தெரிந்திருப்பதால் கோபத்தில் சரியாக அந்த இடத்தையே தாக்கி பேசிவிடலாம். சண்டை முடிந்த பிறகு அந்த ஒரு வார்த்தை தான் உறவில் நீண்டகால காயத்தை ஏற்படுத்தும். திருவாதிரைக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை வந்தவுடன் அழைக்கக்கூடியவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். எண்ணிக்கையை விட உண்மையாக நிற்கும் மனிதர்களையே வயது அதிகரிக்கும் போது தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பார்கள். இவர்களுக்கு போலியான புகழ்ச்சி நீண்ட நாட்கள் வேலை செய்யாது. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக கேட்டாலும் அந்த நபரின் நோக்கம் வேறு என்று புரிந்துவிட்டால் உடனே மனதளவில் தூரம் வைத்து விடுவார்கள். இவர்களிடம் இன்னொரு வித்தியாசமான குணம் இருக்கும். எல்லாம் நல்லா நடந்து கொண்டிருக்கும் போது கூட அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிப்பாங்க. இதனால முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்துல தற்போதுள்ள நல்ல விஷயங்களை அனுபவிக்காமல் தொடர்ந்து அடுத்ததை தேடிக்கொண்டே இருக்கக்கூடாது. திருவாதிரைக்காரர்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதி எப்போது கிடைக்கும் தெரியுமா? தங்களுடைய எண்ணத்தை மறைக்காமல் பேசக்கூடிய 2 அல்லது 3 உண்மையான மனிதர்கள் அருகில் இருக்கும்போது. ஏனெனில் இவர்களுக்கு கூட்டம் தேவையில்லை. தங்களை தவறாக புரிந்து கொள்ளாமல் உண்மையை நேராக சொல்லக்கூடிய சில மனிதர்கள் இருந்தாலே போதும். திருவாதிரைக்காரர்களின் உண்மையான குணத்தை ஒரு வரியில் சொன்னால், ஒருவரை நம்புவதற்கு இவர்களுக்கு நேரம் எடுக்கும். ஆனால் ஒருமுறை மனதார நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கையை எளிதாக மாற்ற மாட்டார்கள். அதே நம்பிக்கை திட்டமிட்டு உடைக்கப்பட்டு விட்டால் பழைய நெருக்கத்தை மீண்டும் உருவாக்குவதுதான் மிகவும் கடினம். பகுதி 3. திருவாதிரைக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கை. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒரே மாதிரியான வேலையை வருடக்கணக்கில் மாற்றமில்லாமல் செய்வது சலிப்பை ஏற்படுத்தலாம். தினமும் புதிய பிரச்சனையை புரிந்து கொள்வது, தீர்வு கண்டுபிடிப்பது அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இருக்கும் பணிகளில் இவர்களுடைய திறன் நன்றாக வெளிப்படும். கணினி நிரலாக்கம், தகவல் தொழில்நுட்பம், மின்னணு சாதனங்கள், தொலைத்தொடர்பு, பொறியியல், ஆய்வகம், மருத்துவ பரிசோதனை, தரவு ஆய்வு, கணக்கு தணிக்கை, பழுது கண்டறிதல் போன்ற துறைகள் இவர்களின் சிந்தனை முறைக்கு பொருந்தக்கூடும். ஆனால் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து தொழிலை தேர்வு செய்யக்கூடாது. படிப்பு, திறமை மற்றும் வாய்ப்பையும் சேர்த்து பார்க்க வேண்டும். திருவாதிரைக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பெரிய பலம் இருக்கிறது. மற்றவர்கள் இது வேலை செய்யவில்லை என்று நிற்கும் இடத்தில் எங்கே தவறு ஏற்பட்டது என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்வார்கள். இதனால் சிக்கலான பொறுப்புகளை இவர்களிடம் ஒப்படைக்கும் நிலை உருவாகலாம். ஆரம்பகால வேலை வாழ்க்கையில் 2 அல்லது 3 மாற்றங்கள் ஏற்படுவது சிலருக்கு சாத்தியம். இதை தோல்வியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. எந்த வேலையில் தங்களுடைய அறிவுக்கு மதிப்பு கிடைக்கிறது என்பதை கண்டுபிடித்த பிறகு நீண்ட காலமாக அந்த துறையில் வளர முடியும். இவர்களுக்கு சம்பளம் மட்டும் பார்த்து வேலை மாறுவது சரியான முறை அல்ல. புதிய இடத்தில் என்ன கற்றுக்கொள்ள முடியும், 2 வருடங்களுக்கு பிறகு அந்த அனுபவத்தின் மதிப்பு என்ன, அந்த துறைக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும்.
தொழில் தொடங்குபவர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இணையத்தில் பிரபலமாக இருக்கும் தொழில் என்பதற்காக உடனே பணம் போடக்கூடாது. வாடிக்கையாளர் யார், மாதச் செலவு எவ்வளவு, லாபம் வர எவ்வளவு காலமாகும் என்பதை கணக்கிட்ட பிறகே தொடங்க வேண்டும். திருவாதிரைக்காரர்களுக்கு அறிவை விற்பனை செய்யக்கூடிய தொழில்கள் நல்ல வாய்ப்பாக மாறலாம். ஒரு சாதனத்தை சரி செய்தல், தொழில்நுட்ப ஆலோசனை, கணினி சேவை, பயிற்சி அளித்தல் போன்றவற்றில் திறமை இருந்தால் பெரிய முதலீடு இல்லாமலேயே ஆரம்பிக்க முடியும். இவர்களுக்கு வெளிநாடு அல்லது சொந்த ஊருக்கு வெளியே வேலை செய்யும் வாய்ப்புகளும் வரலாம். ஆனால் ராகு அதிபதி என்பதற்காக எல்லா திருவாதிரைக்காரர்களும் வெளிநாடு செல்வார்கள் என்று சொல்ல முடியாது. அதற்கான பாவங்களும் கிரக அமைப்புகளும் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். வேலை வாழ்க்கையில இவர்கள் செய்யக்கூடாத ஒரு தவறு இருக்கிறது. கோபத்தில் ராஜினாமா செய்வது. புதிய வேலை உறுதியாகாமல் பழைய வேலையை விட்டுவிட்டால் சில மாத வருமானத்தை இழக்க நேரிடலாம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அடுத்த ஏற்பாட்டை உறுதி செய்த பிறகு வெளியே வருவது பாதுகாப்பானது. திருவாதிரைக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் உண்மையான உயர்வு எப்போது ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒரு வேலையை எப்படி செய்வது என்று கேட்கும் நிலையில் இருந்து மற்றவர்கள் செய்ய முடியாத பிரச்சனையை தீர்க்க உங்களை தேடி வரும் நிலைக்கு மாறும்போது. அப்போது உங்கள் மதிப்பு வேலை செய்த மணி நேரத்தால் தீர்மானிக்கப்படாது, உங்களால் தீர்க்க முடியும் பிரச்சனையின் மதிப்பால் தீர்மானிக்கப்படும். அந்த நிலையை அடைய தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட திறனில் ஆழமான அனுபவத்தை உருவாக்குவதுதான் திருவாதிரைக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ள பாதை. பகுதி 4. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை. திருவாதிரையில் பிறந்த ஆண்களுக்கு இளம் வயதிலேயே வாழ்க்கை பற்றிய கேள்விகள் அதிகமாக இருக்கலாம். குடும்பம் சொன்ன பாதையிலேயே செல்ல வேண்டும் என்பதற்கு பதிலாக தங்களுக்கு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதனால் படிப்பு, வேலை அல்லது வாழும் இடத்தில் மாற்றங்கள் வரலாம். இவர்கள் யாரிடமும் எளிதாக கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் அல்ல, ஆனால் அதற்காக பொறுப்பில்லாதவர்கள் என்றும் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நியாயமானது என்று புரிந்துவிட்டால் கடினமாக இருந்தாலும் செய்து முடிப்பார்கள். காரணமே இல்லாமல் கட்டுப்படுத்தப்படும் போதுதான் எதிர்ப்பு அதிகமாகும். திருவாதிரை ஆண்களுக்கு சம்பாதிக்கும் திறன் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் பணத்தை நிலைப்படுத்துவது சற்று சிரமமாக இருக்கலாம். புதிய சாதனம் வாங்குவது, நண்பர்களுடன் செலவு செய்வது, திடீர் பயணம் போன்றவற்றில் பணம் வெளியேறலாம். வயது அதிகரிக்கும் போது இந்த பழக்கம் குறைந்து கணக்கு பார்க்க ஆரம்பிப்பார்கள். இவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் செய்ய முடியாத பழுது, கணினி பிரச்சனை, இயந்திர கோளாறு அல்லது கணக்கில் இருக்கும் தவறு போன்றவற்றை கண்டுபிடிக்கும் திறன் இருந்தால் அதையே உயர்ந்த வருமானம் தரக்கூடிய திறனாக மாற்ற வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் வெளியில் அதிகமாக காட்டாமல் தாங்களே தீர்க்க முயற்சி செய்வார்கள். இதனால் குடும்பத்தினருக்கு இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பது போல தோன்றலாம். உண்மையில் பல விஷயங்களை மனதிற்குள்ளேயே வைத்திருப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு மனைவி தங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சொல்லாமலேயே அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது சரியல்ல. வேலை அழுத்தம், பணப்பிரச்சனை அல்லது குடும்ப கவலை இருந்தால் நேராக பகிர்ந்து கொள்வது திருமண வாழ்க்கைக்கு நல்லது. இவர்கள் நண்பர்களுக்காக பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்கள். ஆனால் நட்பு காரணமாக கடன் வாங்கி கொடுப்பது, தங்களுடைய பேரில் வாகனம் அல்லது பணம் எடுத்துக் கொடுப்பது போன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திருவாதிரை ஆண்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் முக்கியமான மாற்றம் ஏற்படும். எல்லா விஷயத்திற்கும் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் குறையும். யாருடன் பேச வேண்டும், யாரை விட்டுவிட வேண்டும், எந்த பிரச்சனைக்கு நேரம் செலவிட வேண்டும் என்பதை தேர்வு செய்ய ஆரம்பிப்பார்கள். அந்த மாற்றம் வந்த பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத மோதல்கள் குறையும். திருவாதிரை ஆண்களுக்கு உண்மையான வெற்றி என்பது எல்லோரிடமும் தங்களை நிரூபிப்பது அல்ல. ஒரு காலத்தில் தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டவர் பின்னர் தங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் மதிப்பு கிடைக்கும் இடத்தை உருவாக்கிக் கொள்வதுதான் பெரிய மாற்றம். அந்த இடம் கிடைத்த பிறகு இவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களின் கருத்துப்படி நகராது. தங்களுடைய முடிவுகளுக்கான பொறுப்பை தாங்களே ஏற்றுக்கொண்டு வாழும் நிலைக்கு வரும். பகுதி 5. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை. திருவாதிரையில் பிறந்த பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை பற்றிய தனிப்பட்ட கருத்து இருக்கும். குடும்பத்தை மதிப்பார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய படிப்பு, வேலை, விருப்பம் போன்றவற்றை முழுமையாக விட்டுவிட்டு மற்றவர்கள் சொல்வதற்காக மட்டும் வாழ்வது இவர்களுக்கு எளிதாக இருக்காது. இவர்கள் ஒருவரிடம் நெருக்கமாக பழகுவதற்கு முன்பு அவர் எப்படி பேசுகிறார் என்பதை விட எப்படி நடந்து கொள்கிறார் என்பதையே கவனிப்பார்கள். ஒருவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் தொடர்ந்து வித்தியாசம் தெரிந்தால் அவரிடம் மனதளவில் தூரம் வைத்துக் கொள்வார்கள். திருவாதிரை பெண்களுக்கு கல்வி அல்லது ஒரு தனித்திறன் மிகவும் முக்கியம். திருமணத்திற்கு பிறகு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை வந்தாலும் மீண்டும் தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமையை
கையில் வைத்திருப்பது இவர்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். இவர்கள் குடும்பத்தில் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனிக்கக்கூடியவர்கள். வீட்டு பொறுப்பு, குழந்தைகள், வேலை என அனைத்தையும் பார்த்து கொண்டாலும் தங்களுக்கு ஓய்வு தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தனியாக ஏற்றுக்கொண்டால் ஒரு கட்டத்தில் மனச்சோர்வு வரலாம். பண விஷயத்தில் மற்றவர் சொல்வதை மட்டும் நம்பாமல் தாங்களும் கணக்கை தெரிந்து கொள்வது நல்லது. குடும்பத்தின் கடன் எவ்வளவு, மாதத் தவணை எவ்வளவு, சேமிப்பு எங்கே இருக்கிறது, முக்கிய ஆவணங்கள் எங்கே உள்ளன போன்ற அடிப்படை தகவல்கள் இவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். திருவாதிரை பெண்களுக்கு திருமணத்தில் முக்கியமாக தேவைப்படுவது கருத்து சொல்லும் உரிமை. குடும்பத்தின் பெரிய முடிவுகளை கணவர் மட்டும் எடுத்துவிட்டு பின்னர் தெரிவிக்கும் முறை இவர்களுக்கு பிடிக்காது. வீடு வாங்கிறது, கடன் எடுக்கிறது, ஊர் மாறுவது போன்ற முடிவுகளை இருவரும் பேசி எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீண்ட நாட்கள் மனதில் வைத்திருக்காமல் ஆரம்பத்திலேயே தெளிவாக பேசுவது நல்லது. இல்லையெனில் சிறிய மனக்கசப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் பெரிய பிரச்சனையாக வெளிவரலாம். இவர்கள் யாருக்காகவும் தங்களுடைய சுயமரியாதையை தொடர்ந்து விட்டுக் கொடுக்க கூடாது. குடும்பத்தை காப்பாற்றுவது என்ற பெயரில் அவமதிப்பு, தொடர்ச்சியான பொய் அல்லது கட்டுப்படுத்தும் நடத்தையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. திருவாதிரை பெண்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உயர்வு எப்போது தெரிய ஆரம்பிக்கும் என்றால், தங்களுக்கு தேவையான முடிவுகளை பயமில்லாமல் எடுக்கக்கூடிய நிலை உருவாகும் போது. அதற்கு பெரிய பதவி மட்டும் தேவையில்லை. தங்களுக்கென ஒரு திறமை இருக்கலாம், ஒரு நிலையான வருமானம் இருக்கலாம், தங்களுடைய பேரில் சேமிப்பு இருக்கலாம், அல்லது எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கலாம். திருவாதிரை பெண்களின் உண்மையான பலம் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வதில் இல்லை. ஒரு சூழ்நிலை தங்களுக்கு பொருந்தவில்லை என்பதை உணர்ந்த பிறகு அதை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு செயல்படுவதில்தான் இருக்கிறது. அந்த தெளிவு வந்த பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளும் உறுதியானதாக மாறும். பகுதி 6 திருவாதிரைக்காரர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருமணத்தில் அன்புடன் சேர்த்து மனப்பொருத்தமும் முக்கியம். பேசவே முடியாத ஒருவருடன் வசதியான வாழ்க்கை இருந்தாலும் இவர்களுக்கு முழுமையான நிம்மதி கிடைக்காது. வாழ்க்கை துணையிடம் தங்களுடைய எண்ணங்களை மறைக்காமல் பேசக்கூடிய சூழல் இருக்க வேண்டும். இவர்களுக்கு பொருத்தமான துணை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர் அல்ல. கருத்து வேறுபாடு வந்தாலும் அவமதிக்காமல் பேசக்கூடியவர், கோபத்தில் பழைய விஷயங்களை இழுக்காதவர், பிரச்சனை வந்தால் தீர்வை நோக்கி பேசக்கூடியவர் அமைவது நல்லது. திருமணத்திற்கு முன்பு திருவாதிரைக்காரர்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். எதிரில் இருப்பவர் கோபத்தில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள். சாதாரண நேரத்தில் அன்பாக இருப்பதை விட கருத்து வேறுபாடு வந்தபோது காட்டும் நடத்தைதான் திருமணத்திற்கு பிறகு முக்கியமாக இருக்கும். திருவாதிரைக்காரர்களுக்கு தனிப்பட்ட இடமும் தேவைப்படலாம். திருமணமான பிறகு ஒவ்வொரு நிமிடமும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் தேவையில்லை. ஒருவர் விரும்பும் வேலை, நண்பர்கள், தனிப்பட்ட ஆர்வம் ஆகியவற்றிற்கு மற்றவர் நியாயமான இடம் கொடுத்தால் உறவு நன்றாக இருக்கும். இவர்களுடைய திருமணத்தில் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒன்று சந்தேகம். ஒரு சிறிய மாற்றத்தை பார்த்தவுடன் மனதிற்குள் பல காரணங்களை உருவாக்காமல் நேராக கேட்டு தெளிவுபடுத்த வேண்டும். ஆதாரம் இல்லாமல் சந்தேகத்தை வளர்த்தால் நல்ல உறவையும் பாதிக்கலாம். பண விஷயத்திலும் இருவருக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். மறைத்து வைத்த கடன், தெரியாமல் எடுத்த பெரிய தொகை, குடும்பத்திற்கு சொல்லாமல் செய்யப்பட்ட செலவு போன்றவை தெரியும் போது நம்பிக்கை பாதிக்கப்படும். திருவாதிரைக்காரர்கள் கோபத்தில் ஒரு தவறு செய்யக்கூடாது. இனி உன்னுடன் வாழ முடியாது, பிரிந்து விடலாம் போன்ற வார்த்தைகளை ஒவ்வொரு சண்டையிலும் பயன்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தைகள் அடிக்கடி வந்தால் திருமணத்தின் மீது இருக்கும் பாதுகாப்பு உணர்வு மெதுவாக குறையும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை உடனடியாக நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சொல்லிக் கொண்டிருப்பதும் நல்லதல்ல. இருவரால் தீர்க்க முடியாத முக்கியமான பிரச்சனை என்றால் நம்பகமான பெரியவர் அல்லது தகுதியான ஆலோசகரின் உதவியை பெறலாம். திருவாதிரைக்காரர்களுக்கு நல்ல திருமணம் அமைந்திருக்கிறதா என்பதை ஒரு எளிய விஷயத்தில் தெரிந்து கொள்ளலாம். கருத்து வேறுபாடு வந்த பிறகும் இருவரால் மீண்டும் சாதாரணமாக பேச முடிகிறதா? ஒருவர் முன்னேறும் போது மற்றவர் அதை போட்டியாக பார்க்காமல் ஆதரிக்கிறாரா? பிரச்சனை வந்தால் நீ செய்த தவறு என்று மட்டும் பேசாமல் இதை எப்படி சரி செய்வது என்று இருவரும் யோசிக்கிறார்களா? இந்த மூன்றும் இருந்தால் அந்த உறவிற்கு நல்ல அடித்தளம் இருக்கிறது. திருவாதிரைக்காரர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை உங்கள் எல்லா எண்ணங்களுக்கும் சம்மதிப்பவர் அல்ல. உங்கள் மனதை புரிந்து கொண்டு தவறு செய்தால் நேராக சொல்லி கடினமான காலத்தில் பிரச்சனையை உங்கள் மீது மட்டும் விட்டுவிடாமல் உங்களுடன் சேர்ந்து எதிர்கொள்பவர்தான். அப்படிப்பட்ட துணை அமைந்தால் திருமணம் இவர்களுக்கு கட்டுப்பாடாக இல்லாமல்
வாழ்க்கையை நிலைப்படுத்தும் முக்கியமான உறவாக அமையும். பகுதி 7 திருவாதிரைக்காரர்களுக்கு பணம் எந்த வழியில் வரும்? திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கலாம். உடல் உழைப்பை மட்டும் நம்பிய வருமானத்தை விட அறிவு, தகவல், தொழில்நுட்பம் அல்லது ஒரு சிக்கலை தீர்க்கும் திறன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் இவர்களால் அதிகமாக வளர முடியும். ஒரு சாதாரண பணியாளராக தொடங்கியவர் குறிப்பிட்ட வேலையில் நிபுணத்துவம் பெற்ற பிறகு அதிக சம்பளம் கேட்கக்கூடிய நிலைக்கு வரலாம். அதனால் இவர்களுக்கு வருட அனுபவத்தின் எண்ணிக்கையை விட எந்த விஷயத்தை மற்றவர்களை விட சிறப்பாக செய்ய முடிகிறது என்பதுதான் முக்கியம். திருவாதிரைக்காரர்களுக்கு இணையம் சார்ந்த வருமான வாய்ப்புகளும் பொருந்தலாம். இணைய விற்பனை, வடிவமைப்பு, காணொளி தொகுப்பு, இணையதள பணி, கணினி சேவை, இணைய விளம்பரம் போன்றவற்றில் உண்மையான திறமை வளர்த்தால் கூடுதல் வருமானமாக தொடங்கி முக்கியமான வருமானமாக மாற்ற முடியும். இவர்களுக்கு பணம் வரும் இன்னொரு வழி தகவலை சரியாக பயன்படுத்துவது. மற்றவர்களுக்கு தெரியாத ரகசிய தகவல் என்று பொருள் அல்ல. சந்தையில் எந்த திறமைக்கு தேவை அதிகம், எந்த பகுதியில் புதிய வேலை வாய்ப்புகள் வருகின்றன, எந்த தொழிலில் வாடிக்கையாளர்களின் தேவை மாறுகிறது என்பதை முன்கூட்டியே கவனித்து அதற்கேற்ற திறமையை வளர்ப்பது. திருவாதிரைக்காரர்கள் பணம் சம்பாதிக்கும் போது செய்யக்கூடாத பெரிய தவறு விரைவான லாபத்திற்கு ஆசைப்படுவது. ஒரே மாதத்தில் பணம் இரட்டிப்பு, எந்த உழைப்பும் இல்லாமல் தினமும் வருமானம், இப்போதே பணம் கொடுத்தால் மட்டும் இந்த வாய்ப்பு என்று அழுத்தம் கொடுக்கும் திட்டங்களில் இருந்து தூரமாக இருப்பது நல்லது. ஒரு முதலீடு எப்படி பணம் உருவாக்குகிறது என்பதே புரியவில்லை என்றால் அதில் பணம் போட வேண்டாம். இவர்களுக்கு 2 வருமான வழிகள் உருவாக்குவது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் 4 அல்லது 5 வேலைகளை தொடங்கி எதையும் சரியாக செய்யாமல் விடக்கூடாது. முதலில் முக்கியமான வருமானத்தை உறுதியாக்குங்கள். அதன் பிறகு ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த திறமையை பயன்படுத்தி 2வது வருமானத்தை உருவாக்குங்கள். திருவாதிரைக்காரர்களுக்கு பணநிலை உண்மையாக உயர ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அறிகுறி சம்பளம் மட்டும் அதிகரிப்பது அல்ல. முன்பு ஒரு வேலைக்கு 8 மணி நேரம் செலவழித்து பெற்ற தொகையை அனுபவம் அதிகரித்த பிறகு அதே வேலையை குறைந்த நேரத்தில் செய்து அதிக மதிப்புடன் கொடுக்க முடிவதுதான். அங்கேதான் அறிவின் மதிப்பு பணமாக மாற ஆரம்பிக்கிறது. இவர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் என் திறமையின் மதிப்பு அதிகரித்திருக்கிறதா? பதில் ஆம் என்றால் வருமானத்தை உயர்த்துவதற்கான பாதையில் இருக்கிறீர்கள். பதில் இல்லை என்றால் சம்பளம் மட்டும் வாங்கிக் கொண்டு வருடத்தை கடத்தாமல் அடுத்த நிலைக்கு தேவையான ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். திருவாதிரைக்காரர்களுக்கு நீண்டகால செல்வத்தை உருவாக்கும் வழி திடீர் அதிர்ஷ்டத்தை தேடுவதில் இல்லை. மற்றவர்களால் எளிதாக மாற்ற முடியாத அளவுக்கு தங்களுடைய திறமையை வளர்ப்பதில் தான் இருக்கிறது. பகுதி 8 திருவாதிரைக்காரர்களுக்கு நல்ல காலம் எப்போது வரும்? திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. அதனால் விம்சோத்தரி தசை கணக்கில் பிறக்கும் நேரத்தில் ராகு தசையின் மீதமுள்ள காலம் முதலில் அமையும். ராகுவின் முழு தசை காலம் 18 ஆண்டுகள். ஆனால் திருவாதிரையின் எந்த பகுதியில் பிறந்தார்கள் என்பதை பொறுத்து பிறப்பில் மீதம் இருக்கும் ராகு தசை ஒவ்வொருவருக்கும் மாறும். ராகுவுக்கு பிறகு 16 ஆண்டுகள் குரு தசை, அதன் பிறகு 19 ஆண்டுகள் சனி தசை, தொடர்ந்து 17 ஆண்டுகள் புதன் தசை வரும். இதில் இந்த தசை வந்தால் கண்டிப்பாக பணம் கொட்டும் என்று பொதுவாக சொல்ல முடியாது. அந்த கிரகம் உங்கள் லக்னத்திற்கு எந்த பாவத்தை ஆட்சி செய்கிறது, ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறது, எந்த கிரகங்களுடன் தொடர்பு பெற்றிருக்கிறது என்பதை பொறுத்தே பலன் மாறும். திருவாதிரைக்காரர்களுக்கு ராகு சாதகமாக அமைந்திருந்தால் அதன் காலத்தில் வழக்கமான பாதையில் இருந்து மாறிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு, புதிய தொழில்நுட்பம், பெரிய நிறுவனம், இணையம் சார்ந்த பணி அல்லது இதுவரை செய்யாத புதிய துறையில் நுழையும் சூழல் உருவாகலாம். குரு நல்ல நிலையில் இருந்தால் அதன் காலத்தில் வாழ்க்கையை நிலைப்படுத்தும் நிகழ்வுகள் அதிகரிக்கலாம். உயர்கல்வி, திருமணம், குழந்தை, பதவி உயர்வு அல்லது நீண்டகால திட்டத்திற்கு ஆதரவு கிடைப்பது போன்ற பலன்கள் ஜாதக அமைப்பிற்கு ஏற்ப வெளிப்படலாம். சனி சாதகமாக இருந்தால் உடனடி பலனை விட நீண்ட கால பலன் முக்கியமாக இருக்கும். பல வருட அனுபவத்திற்கு உரிய பதவி கிடைப்பது, நிரந்தரமான தொழில் அமைவது, பெரிய பொறுப்பை ஏற்கும் நிலை வருவது போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். திருவாதிரை முழுவதும் மிதுனத்தில் இருப்பதால் புதனின் நிலையும் முக்கியமானது. புதன் வலுவாகவும் ஜாதகத்திற்கு நன்மை தரும் நிலையிலும் இருந்தால் கல்வி, வணிகம், தகவல் தொடர்பு, கணக்கு, தொழில்நுட்பம் போன்றவற்றின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கலாம். ஆனால் நல்ல காலம் தொடங்கியிருப்பதை நடைமுறையில் எப்படி தெரிந்து கொள்வது? முதல் அறிகுறி இதுவரை உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுக்காத இடத்திலிருந்து உங்கள் அறிவை தேடும் இடத்திற்கு மாற்றம் ஏற்படும். 2வது, ஒரே மாதிரியான சிறிய வேலைகள் குறைந்து
முடிவு எடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்புகள் உங்களிடம் வர ஆரம்பிக்கும். மூன்றாவது, வருமானம் மட்டும் உயராமல் அடுத்த 2 அல்லது 3 வருடங்களுக்கு பயன்படும் அனுபவம், தொடர்புகள் மற்றும் வாய்ப்புகள் ஒரே காலத்தில் உருவாகும். நான்காவது, பல வருடங்களாக இருந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். எந்த வேலையில் தொடர வேண்டும், எந்த தொழிலை நிறுத்த வேண்டும், எங்கு வாழ வேண்டும் போன்ற முக்கியமான விஷயங்களில் உறுதியான பாதை உருவாகும். அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஒன்று: கிடைக்கும் மாற்றத்தை பார்த்து பயந்து பழைய நிலைக்கே திரும்பாதீர்கள். அதே நேரத்தில் புதியது என்பதற்காக கண்மூடித்தனமாகவும் செல்லாதீர்கள். ஆவணம், சம்பளம், பொறுப்பு, எதிர்கால வாய்ப்பு அனைத்தையும் சரிபார்த்து பிறகு முடிவு செய்யுங்கள். திருவாதிரைக்காரர்களுக்கு எந்த வருடத்தில் நல்ல காலம் வரும் என்பதை நட்சத்திரத்தை மட்டும் வைத்து உறுதியாக சொல்ல முடியாது. பிறந்த தேதி, சரியான பிறந்த நேரம், பிறந்த இடம் ஆகியவற்றை வைத்து தற்போது நடக்கும் தசை, புக்தி மற்றும் கோச்சாரத்தை சேர்த்து பார்த்தால்தான் காலத்தை நெருக்கமாக கணிக்க முடியும். அதனால் திருவாதிரைக்காரர்களின் நல்ல காலம் என்பதற்கான உண்மையான அடையாளம் திடீரென்று வாழ்க்கை முழுவதும் மாறுவது அல்ல. இதுவரை உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருந்த சூழ்நிலைகள் குறைந்து இனிமேல் எந்த மாற்றம் வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய நிலை வருவதுதான். பகுதி 9: திருவாதிரைக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் பெரிய திருப்பம். திருவாதிரையில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு கதவு மூடுவதுதான் அடுத்த நல்ல பாதைக்கு காரணமாக அமையும். வேலை முடிவது, எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்காமல் போவது, ஒரு திட்டம் பாதியில் நிற்பது போன்ற நிகழ்வுகளை அந்த நேரத்தில் தோல்வியாக நினைக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு எடுக்கப்படும் முடிவுதான் முக்கியம். இவங்களுக்கு பெரிய திருப்பம் வரும்போது முதல் சுற்றி இருக்கும் மனிதர்கள் மாறலாம். பழைய நண்பர்கள் சிலருடன் தொடர்பு குறையலாம். அதே நேரத்தில் தங்களுடைய வேலை அல்லது எதிர்காலத்திற்கு பயன்படும் புதிய மனிதர்களின் அறிமுகம் ஏற்படலாம். அடுத்த மாற்றம் வாழும் இடத்தில் வரக்கூடும். சொந்த ஊரில் வாய்ப்பு இல்லாதவர் வேறு நகரத்திற்கு செல்லலாம். அங்கு கிடைக்கும் அனுபவம் பின்னர் அவருடைய முழு தொழில் பாதையையே மாற்றக்கூடும். ஆனால் திருவாதிரையில் பிறந்த அனைவருக்கும் ஊர் மாற்றம் கட்டாயம் என்று இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு முக்கியமான திருப்பம் பல நேரங்களில் ஒரு புதிய பொறுப்புடன் வரும். முன்பு மற்றவர் கொடுத்த வேலையை செய்தவர் பின்னர் ஒரு முழு திட்டத்தின் முடிவுக்கு பொறுப்பானவராக மாறலாம். அங்கே இருந்து அவருடைய பெயருக்கும் திறமைக்கும் தனி மதிப்பு உருவாகும். சிலருக்கு வாழ்க்கையை மாற்றுவது ஒரு தோல்வியான முயற்சியாகவும் இருக்கலாம். தொழிலில் பணம் இழந்த பிறகுதான் கணக்கு கற்றுக்கொள்வார்கள். தவறான வேலை தேர்வு செய்த பிறகுதான் தங்களுக்கு எந்த துறை பொருந்துகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். அதனால் ஒரு முறை தவறியது மீண்டும் அதே வடிவத்தில் நடக்காமல் இருப்பதுதான் முக்கியம். ஒரு தொழில் நஷ்டம் கொடுத்திருந்தால் ஏன் நஷ்டம் வந்தது என்று எழுதி பாருங்கள். ஒரு வேலை பிடிக்காமல் விட்டிருந்தால் அடுத்த வேலையில் என்ன மாற வேண்டும் என்பதை முன்பே தீர்மானியுங்கள். ஒருவரை நம்பி ஏமாந்திருந்தால் அடுத்த முறை வார்த்தையை நம்பாமல் ஆதாரத்தை பாருங்கள். இதுதான் திருவாதிரைக்காரர்கள் கடந்த அனுபவத்தை பலமாக மாற்றும் முறை. இவர்களுடைய வாழ்க்கையில உண்மையான திருப்பம் வந்துவிட்டதற்கான தெளிவான அடையாளம் ஒன்று இருக்கிறது. முன்பு பிரச்சனை வந்த பிறகுதான் தீர்வு தேடி இருப்பார்கள். பின்னர் பிரச்சனை வரக்கூடிய இடத்தை முன்பே கண்டுபிடித்து ஏற்பாடு செய்ய ஆரம்பிப்பார்கள். வேலை போன பிறகு சேமிப்பை நினைப்பதற்கு பதிலாக முன்கூட்டியே சில மாத செலவுக்கான தொகையை வைத்திருப்பார்கள். தொழில் நஷ்டம் வந்த பிறகு கணக்கு பார்ப்பதற்கு பதிலாக வாரந்தோறும் வரவு செலவை கண்காணிப்பார்கள். உறவு முறிந்த பிறகு பேச நினைப்பதற்கு பதிலாக பிரச்சனை ஆரம்பித்த போதே தெளிவுபடுத்துவார்கள். இந்த மாற்றம் வந்த நாளிலிருந்து திருவாதிரைக்காரர்களின் வாழ்க்கை அதிர்ச்சிகளால் இயக்கப்படுவது குறையும். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது பிரச்சனைகள் அல்ல, அவர்கள் முன்கூட்டியே எடுக்கும் சரியான முடிவுகளாக இருக்கும். பகுதி 10: திருவாதிரையின் 4 பாதங்கள் எப்படி வேறுபடும். திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் மிதுன ராசிக்குள் இருந்தாலும் அதன் 4 பாதங்களும் தனித்தனி நவாம்சங்களில் அமைகின்றன. அதனால் ஒரே திருவாதிரையில் பிறந்த 2 பேரின் சிந்தனை மற்றும் செயல்பாடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. திருவாதிரை முதல் பாதம் தனுசு நவாம்சத்தில் அமைகிறது. இதன் அதிபதி குரு. இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அதை மேலும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கலாம். உயர்கல்வி, சட்டம், கற்பித்தல், ஆலோசனை, பயணம் சார்ந்த பணிகள் போன்றவற்றில் ஈர்ப்பு ஏற்படலாம். இவர்கள் கவனிக்க வேண்டியது தங்களுக்கு தெரிந்ததே சரி என்று நினைத்து மற்றவர்களின் கருத்தை உடனே மறுப்பது. அறிவு அதிகரிக்கும் போது பேச்சில் பணிவும் அதிகரித்தால் இவர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். திருவாதிரை 2ஆம் பாதம் மகர நவாம்சத்தில் அமைகிறது. இதன் அதிபதி சனி. இந்த பாதத்தினர் மற்ற 3 பாதங்களை ஒப்பிடும்போது நடைமுறையை அதிகமாக கவனிக்கக்கூடியவர்கள். ஒரு திட்டம் நல்லதாக இருக்கிறது என்பதற்காக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் செலவு எவ்வளவு, முடிக்க எவ்வளவு காலமாகும்,
அதிலிருந்து என்ன கிடைக்கும் என்று கணக்கிடுவார்கள். தொழிற்சாலை, கட்டுமானம், நிர்வாகம், பெரிய நிறுவனங்கள், கண்காணிப்பு போன்ற பொறுப்பு அதிகமான பணிகளில் இவர்களின் திறன் வெளிப்படலாம். இவர்களுக்கு பலன் சில நேரங்களில் தாமதமாக கிடைத்தாலும் அனுபவத்துடன் நிலை வலுப்படக்கூடும். திருவாதிரை 3ஆம் பாதம் கும்ப நவாம்சத்தில் அமைகிறது. இதற்கும் சனியே அதிபதி. இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முறைகள், தொழில்நுட்பம், பெரிய குழுக்கள் மற்றும் மக்கள் தொடர்புடைய அமைப்புகளில் ஆர்வம் இருக்கலாம். மற்றவர்கள் பழைய முறையில் செய்யும் ஒன்றை எளிமைப்படுத்த புதிய வழி தேடுவார்கள். இவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் எல்லோரையும் நண்பர் என்று நினைத்து தனிப்பட்ட தகவல் அல்லது பண விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. திருவாதிரை 4ஆம் பாதம் மீன நவாம்சத்தில் அமைகிறது. இதன் அதிபதி குரு. இந்த பாதத்தினர் வெளியில் நடைமுறையாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் உணர்ச்சிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடும். கலை, எழுத்து, மருத்துவ சேவை, ஆலோசனை, மனிதர்களின் பிரச்சனைகளை கேட்டு தீர்வு சொல்வது போன்ற விஷயங்களில் ஈர்ப்பு இருக்கலாம். இவர்களுக்கு மற்றவர்களின் பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனை போல எடுத்துக்கொள்வதை குறைக்க வேண்டும். உதவி செய்யலாம், ஆனால் எல்லோருடைய சுமையையும் தாங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. திருவாதிரை முதல் பாதம் அறிவை விரிவுபடுத்தும் தன்மை, 2ஆம் பாதம் திட்டமிட்டு கட்டமைக்கும் தன்மை, 3ஆம் பாதம் புதிய முறையை உருவாக்கும் தன்மை, 4ஆம் பாதம் மனிதர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளும் தன்மை. அதனால் திருவாதிரையின் பொது பலன் மட்டும் உங்களை முழுமையாக விவரிக்காது. நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் இயல்பு எந்த திசையில் அதிகமாக வெளிப்படும் என்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பகுதி 11. திருவாதிரைக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய பெரிய தவறுகள். திருவாதிரையில் பிறந்தவர்கள் முதலில் தவிர்க்க வேண்டியது முழுமையாக தெரியாத விஷயத்தில் அதிக நம்பிக்கையுடன் இறங்குவது. ஒரு விஷயத்தை வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் இருப்பதால் அதன் எல்லா ஆபத்துகளும் தெரிந்துவிட்டதாக நினைத்துவிடக்கூடாது. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்மொழி வாக்குறுதியை மட்டும் நம்பாதீர்கள். தொழில் ஒப்பந்தம், கடன் கொடுத்தல், சொத்து முன்பணம் போன்றவற்றில் எழுதப்பட்ட ஆதாரம் இல்லாமல் பெரிய தொகையை கொடுக்கக்கூடாது. 2வது தவறு, ஒரு மனிதரை பற்றி மனதிற்குள் முடிவு செய்துவிட்டு அவரிடம் நேராக கேட்காமல் இருப்பது. அவர் ஏன் அப்படி நடந்தார் என்பதற்கு பல காரணங்களை நீங்களே உருவாக்கினால் உண்மையை விட கற்பனை பெரிதாகிவிடும். 3வது, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் நுழைவது. மற்ற 2 பேருக்குள் நடக்கும் விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்து பின்னர் அந்த பிரச்சனையின் ஒரு பகுதியாக மாற வேண்டாம். திருவாதிரைக்காரர்கள் தங்களுடைய பேச்சையும் கவனிக்க வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அந்த உண்மையை எப்போது, யாரிடம், எப்படி சொல்ல வேண்டும் என்பது அதைவிட முக்கியம். ஒருவரை திருத்துவதற்காக சொன்ன வார்த்தை அவரை அவமானப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது. இவர்களுக்கு இன்னொரு ஆபத்து தொடர்ந்து புதியதை தேடுவது. ஒரு வேலை 6 மாதம் செய்தவுடன் வேறு வேலை, ஒரு தொழில் ஆரம்பித்தவுடன் இன்னொரு தொழில், ஒரு திறமை கற்றுக்கொண்டிருக்கும் போதே வேறு ஒன்றிற்கு மாறுவது. இப்படி தொடர்ந்தால் பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் எந்த ஒன்றிலும் உயர்ந்த மதிப்பு கிடைக்காமல் போகலாம். ஒரு துறையை தேர்ந்தெடுத்த பிறகு அதில் சில வருடங்கள் ஆழமாக அனுபவம் சேர்ப்பது இவர்களுக்கு அவசியம். திருவாதிரைக்காரர்கள் கோபத்தில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதையும் தவிர்க்க வேண்டும். அந்த நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை பின்னர் வேலை, குடும்பம் அல்லது தொழில் தொடர்பில் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம். இவர்களுக்கு மிகவும் முக்கியமான இன்னொரு விதி, அனைவருடைய ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தெரிந்த ரகசியத்தை அனைவரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றவர்கள் நம்பி சொன்ன விஷயத்தை பாதுகாக்க தெரிந்தால் இவர்களுடைய நம்பகத்தன்மை பல மடங்கு உயரும். திருவாதிரைக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் பிடிக்க வேண்டியதில்லை. எதை பிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்திருப்பதை விட எதை விட்டுவிட வேண்டும் என்பதை சரியான நேரத்தில் தெரிந்து கொள்வதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு. அந்த தெளிவு வந்துவிட்டால் தேவையில்லாத மனிதர்கள், தவறான முதலீடுகள், பயனில்லாத வேலைகள் மற்றும் முடிவில்லாத பிரச்சனைகளில் செலவாகும் நேரம் தானாகவே குறையும். பகுதி 12. திருவாதிரைக்காரர்களுக்கு யார் அதிர்ஷ்டமாக அமைவார்கள்? திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய மனிதர் எப்போதும் குடும்பத்தில் இருந்துதான் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. வேலை, படிப்பு அல்லது தொழில் வழியாக அறிமுகமாகும் ஒருவரும் முக்கியமான திருப்பத்திற்கு காரணமாகலாம். குறிப்பாக இவர்களுடைய அறிவை சரியான திசைக்கு கொண்டு செல்லும் ஆசிரியர், மூத்த பணியாளர் அல்லது அனுபவமுள்ள வழிகாட்டி கிடைத்தால் அதை சாதாரண தொடர்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. திருவாதிரைக்காரர்களுக்கு எல்லாவற்றிற்கும் பாராட்டு சொல்லும் மனிதரை விட குறையை நேராக எடுத்துச் சொல்லும் மனிதர்தான் அதிகம் பயன்படுவார். ஏனெனில் இவர்களிடம் திறமை இருந்தாலும்
சில நேரங்களில் தங்களுடைய யோசனையின் குறையை தாங்களே கவனிக்காமல் போகலாம். இவர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் நல்ல தொடர்புகளை உருவாக்கித் தரும் மனிதர்களாலும் நன்மை கிடைக்கலாம். ஒரு வேலை காலியாக இருப்பதை சொல்லும் பழைய நண்பர், சரியான நிறுவனத்திற்கு அறிமுகம் செய்யும் முன்னாள் பணியாளர், நல்ல வாடிக்கையாளரை அறிமுகப்படுத்தும் தொழில் தொடர்பு போன்றவர்கள் இவர்களின் பாதையை மாற்றலாம். ஆனால் யாராவது பெரிய மனிதரை தெரியும், உடனே வேலை வாங்கி தருகிறேன், பெரிய ஒப்பந்தம் கிடைக்கச் செய்கிறேன் என்று சொல்லி முன்பணம் கேட்டால் மிகுந்த கவனம் தேவை. அறிமுகம் உண்மையானதா என்பதை சரிபார்க்காமல் பணம் கொடுக்கக்கூடாது. திருவாதிரைக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையிலும் ஒரு குறிப்பிட்ட தன்மை நன்மை தரும். இவர்களின் ஒவ்வொரு யோசனையையும் உடனே ஏற்றுக்கொள்பவரை விட இதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்று கேட்கக்கூடிய துணை இவர்களுக்கு நல்ல சமநிலையை கொடுப்பார். இவர்களுக்கு வயதில் மூத்தவர்களிடமிருந்து கிடைக்கும் அனுபவ அறிவும் முக்கியமானது. நீங்கள் புதிய முறையை தெரிந்திருக்கலாம், அவர்கள் ஏற்கனவே அந்த தவறை செய்து அதன் விளைவை பார்த்திருக்கலாம். இரண்டையும் சேர்த்தால் நல்ல முடிவு கிடைக்கும். திருவாதிரைக்காரர்களுக்கு உண்மையில் அதிர்ஷ்டமான மனிதரை அடையாளம் காண ஒரு தெளிவான வழி இருக்கிறது. அவர் உங்களை தொடர்ந்து குழப்பத்தில் வைக்க மாட்டார். செய்ய முடியாததை செய்யலாம் என்று பொய் நம்பிக்கை கொடுக்க மாட்டார். உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முயற்சி செய்ய மாட்டார். தேவையான நேரத்தில் இது வேண்டாம் என்றும் சொல்லுவார். அப்படிப்பட்ட மனிதர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவருடைய மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். திருவாதிரைக்காரர்களுக்கு உண்மையான அதிர்ஷ்டமானவர் எல்லா பிரச்சனையையும் வந்து தீர்த்து வைப்பவர் அல்ல. நீங்கள் தவறான முடிவு எடுப்பதற்கு முன்பே அதில் இருக்கும் குறையை காட்டி சரியான முடிவை நீங்களே எடுக்க உதவுபவர்தான். அப்படிப்பட்ட ஒருவரின் ஒரு சரியான ஆலோசனை சில நேரங்களில் பல வருட இழப்பையே தவிர்க்கக்கூடும். பகுதி 13 திருவாதிரைக்காரர்களுக்கு எந்த கிரக அமைப்புகள் நல்ல பலன் தரும்? திருவாதிரையின் நட்சத்திர அதிபதி ராகு. ஆனால் ராகு மட்டும் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாகிவிடும் என்று சொல்ல முடியாது. திருவாதிரை முழுவதும் மிதுன ராசியில் இருப்பதால் புதனின் நிலையும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். புதன் ஜாதகத்தில் பலமாக இருந்து நல்ல பாவங்களுடன் தொடர்பு பெற்றிருந்தால் படிப்பு, பேச்சு, எழுத்து, கணக்கு, வணிகம், தகவல் தொடர்பு, தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். ராகுவின் பலனை பார்க்கும்போது அவர் எந்த ராசியில் இருக்கிறார் என்பதை மட்டும் பார்க்கக்கூடாது. எந்த பாவத்தில் இருக்கிறார், அந்த பாவத்தின் அதிபதி எப்படி இருக்கிறார், ராகுவுடன் எந்த கிரகங்கள் தொடர்பு பெறுகின்றன என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ராகு சாதகமாக செயல்படும் ஜாதகங்களில் வழக்கத்திற்கு மாறான துறைகளில் உயர்வு கிடைக்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள், புதிய தொழில்நுட்பம், இணையம், ஆராய்ச்சி, பெரிய மக்கள் வட்டத்துடன் தொடர்புடைய பணிகள் போன்றவற்றில் வாய்ப்புகள் உருவாகலாம். திருவாதிரைக்காரர்களுக்கு தொழில் உயர்வை பார்க்க 10ஆம் பாவம் மிகவும் முக்கியம். 10ஆம் அதிபதி வலுவாக இருந்து புதன் அல்லது ஜாதகத்திற்கு நன்மை செய்யும் கிரகங்களுடன் தொடர்பு பெற்றால் அறிவை பயன்படுத்தும் பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கலாம். பணவரவை பார்க்க 2ஆம் மற்றும் 11ஆம் பாவங்களை கவனிக்க வேண்டும். 2ஆம் பாவம் சம்பாதித்ததை தக்க வைக்கும் நிலையை காட்டும். 11ஆம் பாவம் வருமானம் மற்றும் லாப வாய்ப்புகளுடன் தொடர்புடையது. இந்த 2 பாவங்களின் அதிபதிகளும் நல்ல நிலையில் இருந்து தொழில் சார்ந்த பாவங்களுடன் தொடர்பு பெற்றிருந்தால் வேலை அல்லது தொழிலில் கிடைக்கும் முன்னேற்றம் பணமாகவும் வெளிப்பட வாய்ப்பு அதிகரிக்கும். குரு நல்ல நிலையில் இருப்பதும் முக்கியமான ஆதரவாக அமையலாம். குறிப்பாக கல்வி, திருமணம், குழந்தைகள், வழிகாட்டுதல் போன்ற விஷயங்களில் குருவின் பலம் ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல விளைவுகளை கொடுக்கக்கூடும். சனி வலுவாக இருந்தால் திருவாதிரைக்காரர்களின் அறிவை நடைமுறையில் பயன்படுத்தும் பொறுமை கிடைக்கும். யோசனை மட்டும் வச்சிருப்பதை விட அதை பல வருடங்கள் தொடர்ந்து செய்து ஒரு நிலையை உருவாக்க சனியின் ஆதரவு பயன்படும். ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜாதகத்தில் பெரிய யோகம் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த மாதமே அதன் முழு பலனும் கிடைக்கும் என்று அர்த்தமில்லை. அந்த யோகத்தை உருவாக்கும் கிரகங்களுடன் தொடர்புடைய தசை அல்லது புக்தி செயல்படும் காலத்தில்தான் அதன் விளைவு தெளிவாக வெளிப்பட வாய்ப்பு அதிகம். அதனால் திருவாதிரைக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு என்றால் அறிவை செயல்படுத்த புதன் பலமாக இருக்க வேண்டும். புதிய பாதையை திறக்க ராகு சாதகமாக இருக்க வேண்டும். தொழிலை நிலைப்படுத்த 10ஆம் பாவம் ஆதரிக்க வேண்டும். சம்பாதித்ததை பலனாக மாற்ற 2ஆம் மற்றும் 11ஆம் பாவங்கள் உதவ வேண்டும். இந்த அமைப்புகளுக்கு ஏற்ற காலம் சேர்ந்துவிட்டால் ஒரு முக்கியமான மாற்றம் தெரியும். இனிமேல் உங்கள் அறிவை நிரூபிக்க நீங்கள் வாய்ப்பு கேட்டிருப்பீர்கள். அதன் பிறகு உங்கள் அறிவு தேவைப்படுவதால வாய்ப்பே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த நிலைதான் திருவாதிரைக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க உயர்வாக அமையும். பகுதி 14 திருவாதிரைக்காரர்களின் குடும்பம் மற்றும் உறவுகள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கும்.
ஆனால் அந்த அக்கறையை எப்போதும் வார்த்தைகளால் காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் அதிகமாக பேசுவதை விட அதை எப்படி சரி செய்வது என்று முதலில் யோசிப்பார்கள். இளம் வயதில் பெற்றோருக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடும். குறிப்பாக படிப்பு, வேலை, திருமணம் போன்ற விஷயங்களில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் முடிவு செய்கிறேன் என்ற எண்ணம் வலுவாக இருக்கும். ஆனால் வயது அதிகரித்த பிறகு பெற்றோர் சொன்ன சில விஷயங்களின் காரணம் புரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் பெற்றோரும் இவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகளுக்கு இடம் கொடுத்தால் உறவு இன்னும் நன்றாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் அன்பு இருந்தாலும் பணம் மற்றும் சொத்து விஷயங்களில் வாய்மொழி முடிவை மட்டும் வைத்திருக்க கூடாது. பெற்றோர் உயிருடன் இருக்கும் போதே முக்கியமான சொத்துக்களின் ஆவணங்கள் யாருடைய பேரில் உள்ளன, பின்னர் பங்கீடு எப்படி செய்யப்படும் என்பதை குடும்பமாக தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. திருவாதிரைக்காரர்களுக்கு உறவினர்கள் விஷயத்தில் ஒரு எல்லை தேவை. எல்லோருடைய குடும்ப பிரச்சனையிலும் நடுவராக முயற்சி செய்தால் கடைசியில் இரண்டு தரப்பினருக்கும் இவர்களே தவறானவராக தெரியக்கூடும். உதவி கேட்பவர்களுக்கு உதவலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தின் சேமிப்பை பாதிக்கும் அளவுக்கு மற்றவர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக மற்றொருவருடைய கடனுக்கு உங்கள் பேரில் கையெழுத்திடுவது, உங்கள் ஆவணங்களை கொடுப்பது போன்றவற்றில் மிகுந்த கவனம் தேவை. திருவாதிரைக்காரர்களுக்கு குழந்தைகள் வந்த பிறகு அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பெற்றோராக இருப்பது முக்கியம். நான் சொன்னதால் செய் என்ற முறையை விட ஏன் செய்ய வேண்டும் என்று விளக்கினால் குழந்தைகளுடன் நல்ல புரிதல் உருவாகும். இவர்களுக்கு குடும்பத்தில் தவிர்க்க வேண்டிய ஒன்று பழைய தவறுகளை சேமித்து வைத்திருப்பது. 5 வருடத்திற்கு முன்பு நடந்த விஷயத்தை ஒவ்வொரு சண்டையிலும் எடுத்துச் சொன்னால் பிரச்சனை ஒருபோதும் முடிவதில்லை. தீர்த்த விஷயத்தை முடித்துவிட வேண்டும். தீராத விஷயத்தை அமைதியாக பேசி முடிக்க வேண்டும். திருவாதிரைக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க ஒரு எளிய விதி போதும். எல்லோரையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். பெற்றோருக்கு அவர்களுடைய பழக்கம் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு தனிப்பட்ட குணம் இருக்கும். குழந்தைகளுக்கு அவங்களுடைய விருப்பம் இருக்கும். உங்களுக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை குறைத்தால் வீட்டில் தேவையில்லாத மோதல்கள் பெருமளவு குறையும். திருவாதிரைக்காரர்களுக்கு குடும்பத்தில் கிடைக்கும் உண்மையான வெற்றி எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்பது அல்ல. ஒரு பிரச்சனை வந்தால் பயப்படாமல் உங்களிடம் வந்து பேசலாம் என்ற நம்பிக்கை குடும்பத்தினருக்கு உருவாவதுதான். அந்த நம்பிக்கை உருவான வீட்டில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உறவு எளிதாக உடையாது. பகுதி 15 திருவாதிரைக்காரர்களுக்கு ஏற்ற வழிபாடு மற்றும் நற்செயல்கள். திருவாதிரையின் அதிதேவதை ருத்ரன் என்பதால் சிவபெருமான் வழிபாடு இந்த நட்சத்திரத்துடன் நெருங்கிய தொடர்புடையதாக பாரம்பரியத்தில் கருதப்படுகிறது. திருவாதிரையில் பிறந்தவர்கள் மாதந்தோறும் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அமைதியாக தரிசனம் செய்யலாம். பெரிய செலவில் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. வீட்டில் வழிபடுபவர்கள் காலையிலோ மாலையிலோ விளக்கேற்றி ஓம் நமசிவாய என்று தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லலாம். எண்ணிக்கையை விட தொடர்ந்து கடைபிடிப்பதுதான் முக்கியம். திருவாதிரையுடன் தொடர்புடைய முக்கியமான ஆன்மீக நாளாக மார்கழி திருவாதிரை விளங்குகிறது. அன்று நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானின் நடராஜர் திருக்கோலம் சிறப்பாக வழிபடப்படுகிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் சிவன் கோவிலில் நடைபெறும் வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம். திருவாதிரைக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் விட்டுவிட வேண்டாம். குடும்பத்தில் திருமணம், வீடு கட்டுதல், புதிய தொழில் தொடங்குதல் போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன்பு குலதெய்வத்தை வழிபடுவது நல்ல மரபாகும். நற்செயல் செய்ய நினைப்பவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப உணவு வழங்கலாம். படிக்க சிரமப்படும் மாணவருக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பது அல்லது கல்விக்கு உதவுவதும் பயனுள்ள நற்செயலாக இருக்கும். இதற்காக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டியதில்லை. பரிகாரம் என்ற பேரில் யாராவது பயமுறுத்தி பெரிய தொகை கேட்டால் உடனே நம்ப வேண்டாம். திருவாதிரைக்காரர்களுக்கு வழிபாட்டுடன் சேர்த்து ஒரு பழக்கமும் மிகவும் முக்கியம். கோபமாக இருக்கும் நேரத்தில் பெரிய முடிவு எடுக்காதீர்கள். அந்த நேரத்தில் அனுப்ப நினைக்கும் செய்தியை சிறிது நேரம் கழித்து மீண்டும் படியுங்கள். உடனே சொல்ல நினைக்கும் கடுமையான வார்த்தையை ஒரு முறை நிறுத்தி யோசியுங்கள். பல பிரச்சனைகளை பரிகாரம் செய்வதை விட இந்த ஒரு பழக்கமே தவிர்த்துவிடும். திருவாதிரைக்காரர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டியது பெரிய செல்வம் மட்டுமல்ல, எதை மாற்ற வேண்டும் என்ற துணிவையும் எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனத்தெளிவையும் வேண்டுங்கள். அந்த தெளிவு இருந்தால் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உங்களை உடைக்காமல் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அனுபவமாக மாறும். பகுதி 16 திருவாதிரையில் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள்? நிறைவு திருவாதிரையின் பிறவி நோக்கத்தை ஜோதிட அடையாளமாக பார்த்தால் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களிலிருந்து கற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்துவது முக்கியமான கருத்தாக வருகிறது. திருவாதிரையின் அதிதேவதை ருத்ரன்.
ருத்ர தத்துவம் பழைய நிலையை அகற்றி புதிய நிலைக்கு வழி உருவாக்குவதுடன் தொடர்புடையது. அதனால் வாழ்க்கையில் முடிந்து போன ஒன்றை பிடித்துக் கொண்டு நிற்பதை விட அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். ஒரு வேலை போனால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் உங்களிடம் திறமை இல்லை என்று முடிவு செய்ய வேண்டாம். ஒருவர் விலகிச் சென்றால் இனி யாரையும் நம்ப முடியாது என்றும் நினைக்க வேண்டாம். நடந்த விஷயத்தில் உங்க தவறு என்ன, மற்றவரின் தவறு என்ன, மீண்டும் அதே நிலை வராமல் என்ன மாற்ற வேண்டும், இந்த மூன்றையும் தெளிவாக பிரித்து பார்க்க வேண்டும். திருவாதிரைக்காரர்களுக்கு அறிவு மட்டும் போதாது. அந்த அறிவை பயனுள்ள ஒன்றாக மாற்றும் போதுதான் அதன் மதிப்பு தெரியும். ஒரு பிரச்சனையை கண்டுபிடித்தால் குறை சொல்லுவதோடு நிற்காமல் தீர்வையும் சொல்லுங்கள். ஒரு புதிய விஷயத்தை கற்றால் அதை வேலையில் பயன்படுத்துங்கள். ஒரு தவறிலிருந்து பாடம் கிடைத்தால் அடுத்த முடிவில் அந்த பாடம் தெரிய வேண்டும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. திருவாதிரைக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் முக்கியமான மாற்றம் வர வேண்டும். எனக்கு ஏன் இப்படியே நடக்கிறது என்ற கேள்வி குறைந்து, இங்கிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அதிகரிக்க வேண்டும். அந்த மனநிலை வந்த பிறகு கடந்த காலம் உங்களை கட்டுப்படுத்துவது குறையும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் உயர்ந்த பாடம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது அல்ல, தேவையானதை சரி செய்வது, சரி செய்ய முடியாததை விட்டுவிடுவது, மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய இடத்தில் தயங்காமல் ஆரம்பிப்பது. உங்கள் அறிவு உங்களுக்கு நல்ல தொழிலை உருவாக்கட்டும். உங்கள் உழைப்பு குடும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கட்டும். உங்கள் அனுபவம் அடுத்த முடிவை சரியாக எடுக்க உதவட்டும். உங்கள் வீட்டில் ஆரோக்கியம், ஒற்றுமை மற்றும் மன நிம்மதி நிலைக்க சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்கிறோம். திருவாதிரையில் பிறந்த உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். இது போன்ற நட்சத்திர பலன்கள் மற்றும் சிவபெருமான் தொடர்பான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க நமது சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சிவபெருமானின் அருள் உங்கள் குடும்பத்துடன் என்றும் இருக்கட்டும். ஓம் நம சிவாய.